ஹலோ கைஸ், இது டியூஸ்டே மார்னிங். இன்றைக்கி அமாவாசை வேறையா. ஸோ காலையிலே எங்கள் அத்தை குளிச்சுட்டு சமைக்க போயிட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம வேலையை முடிக்கலான்ட்டு இந்த மாதிரி அடுப்பை தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப ஜன்னல்லேருந்து ஒரே டஸ்ட்டு அதிகமாக வந்துடுது. சரி இன்னைக்குள்ளே எப்படியாவது முடிச்சிடலான்ட்டு அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. அத்தை ஒரு பக்கம் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா சாம்பாரும் வாழைக்காவும். நான் முருங்கைக்கீரை செய்கிறேன்ட்டு அந்த வேலையை தான் பண்ணிகிட்ருக்கேன். முருங்கைக்கீரைக்கு நல்லா வெங்காயம் நிறைய எடுத்துக்குங்க. அப்போ தான் கீரைக்கு டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் அதிகமாக போட்டுக்கிட்டா தான். வேணா சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம், வேணா பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் எனக்கு எடுத்திருக்கேன். இது ஒரு பக்கம் அத்தை வாழைக்காய் வேக போட்டுட்டாங்க. ஸோ நான் முருங்கைக்கீரை செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு, உளுந்தப்பருப்பு, 4 வரமிளகாய், அப்புறம் நம்ம கட் பிடிச்ச வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான உப்பு இப்போயே போட்டுருங்க. இப்போ நம்ம அலசி வச்சிருந்த கீரையும் சேர்த்து நல்லா வேக விட்டுலாம். லைட்டாக தண்ணி தெளித்து வேக விடுங்க, ரொம்பவும் தண்ணி தெளிக்க வேணாம். இப்போ நமக்கு கீரை ஈஸியாகவே ரெடி ஆயிரும். ஸோ அத்தையும் சமைச்சு முடிச்சிட்டாங்க இன்றைக்கி. ஸோ நாளைக்கான வீடியோ பார்க்கலாம். பாய்.